இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பெந்தகோஸ்து ஞாயிறை திருவிழாவாக நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த வாரம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன், ஒப்புக் கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து நேர்மறை சிந்தனையோடு இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாடுவோம். பிரிய மாணவர்களே, பெந்தகோஸ்து நாளில் சீடர்கள் ஒரே இடத்தில் கூடியிருக்க திடீரென பெருங்காற்று வீசியது. நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் வந்து அமர்ந்ததை அனைவரும் கண்டனர். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். பல மொழிகள் பேசுவோர் சீடர்கள் பேசியதை தங்கள் மொழியில் கேட்டனர். பேதுரு துணிவுடன் போதித்தார். தூய ஆவியானவர் வல்லமையோடு செயலாற்றினார். திருச்சபை மறுபிறப்பு அடைந்தது. தூய ஆவியாரின் வல்லமை நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. தண்ணீர் பாய்ந்து புது விளைச்சலை ஏற்படுத்துவது போல தூய ஆவியார் எழுந்து வந்து நம் வாழ்வை புதிதாக மாற்றி விடுவார். வருக தூய ஆவியை, தருக உமது ஆற்றலை. வருக தூய ஆவியை, பொழிக உமது வரங்களை. ஆம் பிரிய மாணவர்களே, சீடர்கள் ஒரு மொழியில் பேச கூடியிருந்த மக்கள் பல மொழி பேசக்கூடிய நபர்கள் அவரவர் மொழியில் கேட்டார்கள், புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். பிரிய மாணவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மொழிபெயர்ப்பு நடந்திருக்கின்றது. இன்று முக்கியமான கூட்டங்கள்ல சிறப்பான விதத்தில் நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஒவ்வொருவரும் அவரவர் தாய்மொழியில் பேசுவதை அவரவர் தாய்மொழியில கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முன் அடையாளம் அந்த அப்போஸ்தலர்கள். அதுவும் இந்த பெந்தகோஸ்து திருவிழாவில் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றவர்கள். அவருடைய பேச்சு ஒரு மொழியில் இருந்தாலும் கேட்பவர்கள் பல மொழியில் கேட்டார்கள் என்றால் என்ன ஒரு அற்புதம்!